இதுக்கு முன்னாடி வந்து ஹார்மோனி அண்ட் அர்பிஜியோ இதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் வந்து ஹார்மோனியில் வந்து ஒரு ஃபஸ்ட்டு 5 ஆப்ஷன் மட்டும் நான் சொல்லாமல் இருந்தேன். அது நிறைய விஷயம் இருக்குது, அதனால் நான் வந்து அதை சொல்லலை. இப்போ வந்து தனியாக ஒரு வீடியோ போடுறேன். இந்த ஹார்மோனி பட்டன் இங்கே இருக்குது, இது நம்ம ப்ரெஸ் பண்ணிட்டோம். இப்போ ஹார்மோனிங்கிறது டிஸ்பிளேயில் வந்துருச்சு. இப்போ நான் வாசிக்கிறேன். சாதாரணமாக தான் இருக்குது, எந்த ஹார்மோனி எந்த எஃபெக்டும் இல்லை. கொஞ்ச நேரம் அழுத்தி பிடிச்சோம்னா ட்ரில்லோன்னு ஒரு ஆப்ஷன் வரும். நம்பர் 2 நம்பர் 1 வச்சு கூட வச்சுக்கலாம். நம்பர் 1 வச்சுட்டு திரும்ப வந்து நம்ம ஹார்மோனியை அமுத்துகிறோம். அதே மாதிரி தான் இருக்குது. இப்போ வந்து இது ஸ்பெஷலாக ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. என்னென்னா ஸ்டைல் மோடு, சாங் மோடு, வாய்ஸ் மோடு, அதுக்கு இல்லாமல் ரியாஸ்னு ஒரு மோடு கொடுத்துருக்காங்க. இதை நம்ம ப்ரெஸ் பண்ணணும். தின் தாள்னு வரும். இது வந்து இது இந்தியன் மியூசிக்கில் வந்து ஒரு தாளம்லாம் வரும். ஒரு 30 தாளம் இதில் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷனுக்கு போயிட்டு அப்புறம் நம்ம இந்த ஹார்மோனியை டச் பண்ணோம்னா டபுள் ரீடு வாசிக்குது. ஹார்மோனியத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஹார்மோனியம் இருக்குது. இந்த ஹார்மோனி எஃபெக்ட் வந்து இந்த ரியாஸ் மோடுக்கு போயிட்டு போனால் தான் வரும். அடுத்து வந்து ஹார்மோனி டைப் 1 இருந்துச்சு. இப்போ நான் 2 கொண்டு போகிறேன். ட்ரில்லோன்னு இருக்குது. இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ட்ரிபிள் ரீடு வாசிக்குது. லோ ரீடு, மிடில் ரீடு, ஹை ரீடு எல்லாமே வாசிக்கும். அடுத்து வந்து லோ ரீடு 2 மட்டும் வாசிக்குது. இப்போ வந்து நம்ம ஹார்மோனியத்தை பார்த்திங்கன்னா டபுள் ரீடு ஹார்மோனியம், சிங்கிள் ரீடு ஹார்மோனியம், ட்ரிபிள் ரீடு ஹார்மோனியம்லாம் இருக்குது. இதை வந்து இந்த ஹார்மோனியத்துக்காக இந்த ரியாஸ் மோடில் இந்த இதை கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து கண்ட்ரி நோட் இருக்குது. இது ரொம்ப சிம்பிள் தான். எப்படி இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா ஆக்டேவ்னு இருக்குது. நம்ம ஒரு கீ ப்ரெஸ் பண்ணோம்னா அந்த கீ வந்து லோ ஆக்டேவ்லையும் வாசிக்கும், மிடில் ஆக்டேவ்லையும் வாசிக்கும். நான் வந்து மிடில் ஆக்டேவ் வாசிக்கிறேன். இப்போ ஹார்மோனியை நான் எடுத்துடுறேன். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இப்போ டபுள் ரீடு வாசிக்கும். இதை வந்து நம்ம வாய்ஸ் மோடுக்கு போயிட்டு எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சாலும் இந்த எஃபெக்ட் வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ வந்து நான் வந்து சந்தூர்னு ஒன்று இருக்குது. இப்போ நான் ஹார்மோனி எடுத்துடுறேன். ஹார்மோன் டச் பண்ணுறேன். இது மாதிரி நீங்கள் எந்த வாய்ஸ் கொண்டு போனாலும் அதில் வந்து சித்தார் இருக்குது. சித்தார் கொண்டு வருது. ஹார்மோனி எடுத்துடுறேன். இது மாதிரி நீங்கள் வந்து ஹார்மோனி மோடில் வந்து நமக்கு என்ன வேணுமோ அதை வச்சுக்கிறது. வந்து நான் வச்சுருக்கிறது வந்து டூயட் மோடு. ட்ரில்லோவில் வச்சா வேறு மாதிரி இருக்கும். இது மாதிரி நம்ம இந்தியன் டோன் மட்டும் இல்லை, எந்த வாய்ஸ் வேணாலும் வச்சுக்கோங்க. நம்ம ஆர்கன் ஒன்று இப்போ ஹார்மோனிக்கான் இருக்குது. இப்போ நான் ஹார்மோனி டச் பண்ணிட்டேன். ஹார்மோனி எடுத்துடுறேன். இது மாதிரி இந்த ரியாஸுங்கிற ஆப்ஷன் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த ஹார்மோனியில் 1 to 5 இருக்கிற ஆப்ஷன்ஸை நம்ம வந்து ஹேண்டில் பண்ணால் கரெக்டாக வேலை செய்யும். சாதாரணமாக வந்து இந்த ரியாஸ் மோடுக்கு போகாமல் வெறும் வாய்ஸ் மோடில் மட்டும் இருந்துச்சுன்னா இந்த ஹார்மோனியும் வேலை செய்யாது. இன்னொன்று என்னென்னா, இந்த ரியாஸ் மோடில் இன்னொன்று முக்கியமானது ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ நான் வாசிக்கிறேன், டபுள் ரீட் கேட்குது. இப்போ இந்த இடத்துல வந்து நாப் அஜின்னு ஒன்று இருக்குது. அதை நான் ப்ரெஸ் பண்ணுறேன்.
அப்போ இங்கே வந்து நம்பர் 2 காமிக்குது. இந்த 2 காமிச்சிட்டா இந்த நாபை வச்சு நம்ம வந்து இந்த இந்த கீயோட ஆக்டேவ், அதாவது இதோட கீயோட டோனை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் சேஞ்ச் பண்ணுறேன். நான் வேறு கீ வாசிக்கல, ஒரே கீ தான் வாசிக்கிறேன். இப்போ நான் சி வாசிக்கிறேன். இப்போ வந்து சி எஃப் 2 டோனுமே கேட்கும். இப்போ இதில் வாசித்தோம்னா இன்னும் பியூட்டிஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இந்த ஆப்ஷன் வந்து ரொம்ப முக்கியமான ரியாஸில் வந்து இந்த டோனை வந்து மாற்றி வச்சு நம்ம சியில் வாசிப்போம், அது எஃப்லையும் சேர்த்து வாசிக்கும். இது வந்து சாதாரணமாக வந்து 2 கீபோர்டு வச்சு வாசிச்சுட்ருக்கணும். அதெல்லாம் இல்லாமல் இப்போ வந்து ஒரே கீழே இப்போ சி வாசித்தோம்னா சி எஃப் சேர்ந்து வாசிக்கும். இது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து ரெண்டு மூடு சேர்த்து வாங்கி இது வந்து இந்த கீ வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் எஃப்ல வச்சுருக்கேன், ஈயில் வச்சு இப்போ வந்து நான் வந்து ஜியில் வைக்கிறேன். இங்கே மாறிட்டே இருக்கும், உங்களுக்கு தெரியும். அதாவது இந்த அசைன் பட்டனை 2ஆம் நம்பரை கொண்டு வந்துட்டு இந்த இடத்துல 2 கொண்டு வந்துட்டு நம்ம இப்போ ஏ ஷார்ப்பில் இருக்குது, ஏ இப்போ ஜி ஷார்ப்பு, இப்போ ஜியில் இருக்குது. நான் வந்து ஒரு சி நோட்டை வாசிச்சேன்னா ஜியும் சியும் சேர்ந்து வாசி. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இது மாதிரி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. அநேகமாக நான் நினைக்கிறேன் இந்த பிச்சு சேஞ்ச் பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவே இந்த ஹார்மோனி ஆப்ஷனில் வந்து 1 to 5 இருக்கிறது. இந்த ரியாஸ் போயிட்டு அப்புறம் நம்ம வந்து இந்த ஹார்மோனியை வந்து ட்ரில்லோன்னு ஒன்று இருக்குது. இது எப்படி இருக்குது, ட்ரில்லோ அப்படி இருக்குது. இது 3 ரீடு வாசிக்குது. இது சாதாரணமாக 4th ஆக்டேவில் இது வாசிக்குது. இது ஒரே ஆக்டேவ் தான், கீழே 1 மேலே 1. இப்போ நான் சி அமுத்துறேன்னா இந்த சியும் இந்த சியும் ஒன்றா வாசிக்கும். இதுதான் நான் வந்து போன டுட்டோரியலில் சொல்லாத ஒரு விஷயம். அவ்வளோதான். அந்த ரியாஸ் மோடி பற்றி தனியாக ரியாஸில் வந்து நிறைய ரிதம்ஸும் இருக்குது. அதை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். இப்போ வந்து ஹார்மோனியில் ரியாஸ் யூஸ் பண்ணி எப்படி ஹார்மோனியை வந்து நம்ம வந்து ஃபங்க்ஷன் பண்ண வைக்கிறதுங்கிறத இப்போ சொன்னேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.